அனைவருக்கும் வணக்கம். பட்டாஞ்சிமலை அருகே உள்ள தாளம்பாளையம் என்கின்ற கிராமத்தின் மலை உச்சியில் சொர்ண வேலாயுத மலை என்கின்ற மலை உச்சியிலே இருக்கின்ற குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் இருக்கின்றோம். நாம் இந்த கோயில் சித்தர்களுடைய பீடமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மலையை சுற்றி 6 குகைகள் மலை அடிவாரத்தில் ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றன. அவருடைய ஜீவசமாதியின் மேல்தான் நிறைய கற்பாறைகள் அமைக்கப்பட்டு வழிபாடுகளும் நடந்துள்ளன. இந்த ஊரை சுற்றி காளம்பாளையம் என்கின்ற இந்த ஊரை சுற்றி புஜங்கனூர் என்கின்ற ஊரும் உள்ளது. காளன் என்கின்ற நாகம், புஜங்கன் என்ற நாகம், இந்த 2 நாகங்களும் காரமடைக்கு மேற்கே உள்ள மலைப்பகுதியிலே வாழ்ந்து அங்கு இருக்கின்ற சிவனை வழிபட்டு முக்தி அடைந்ததனால் காளன் வழிபட்டு முக்தி அடைந்த ஊர் காளன்பாளையம் என்றும், புஜங்கன் என்கின்ற பாம்பு முக்தி அடைந்த தலம் புஜங்கனூர் என்றும் மக்களால் கருதப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என்கின்ற கொங்கு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அவருடைய ஆட்சி பகுதியாக இந்த காளம்பாளையம் இடம்பெற்றிருந்தது. அந்த காளம்பாளையத்திலேதான் அவர்கள் வாழ்ந்ததன் அடையாளமாக ராகுகேது பரிகார கோயிலாக கிட்டத்தட்ட 860 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயிலை நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள். இங்கு மேலே வருவதற்கு 7 ஹேர்பின் பெண்டு முறையில் தான் மேலே வர முடியும். அந்த காலத்தில் நடந்துதான் வந்திருக்கிறார்கள். சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் அதிகமாக இந்த பகுதியில் இருக்கின்றது. வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் வழிபட்டு கட்டமைத்த கோயில்கள் இப்போது சிதைவுற்ற நிலையில் 2011ஆம் ஆண்டு இந்த கோயிலானது மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. இந்த கோயிலானது சித்தர்கள் வழிபாட்டு கோயிலாக இருந்திருக்கிறது. அந்த சித்தர்கள் ஜீவமுக்தி அடைவதற்காக சிவலிங்கத்தை மனதில் தியானம் செய்து வழிபட்ட அந்த சிற்பங்கள் இங்கே காணப்படுகின்றன. காளன் என்கின்ற நாகம் வழிபாடு செய்கின்ற சிற்பம் காணப்படுகின்றது. முனிவர்களில் இருக்கின்றார்கள். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காக அந்த காலத்தில், அதாவது ராகு கேது தோஷம் அதிகமாக இருந்த காலத்தில் இந்த வழிபாட்டு முறை இங்கே பயன்படி சித்தர்கள் அவர்களுக்கு மருந்து கொடுத்து இந்த கடவுளை வணங்கினால் குழந்தை பேரும் மனப்பேரும் அமையும் என்பதை மக்கள் மனதில் உறுதிப்படுத்துகிறார்கள். அதன் நினைவாக சிற்பங்கள் 6 இங்கு இடம்பெறுகின்றன. கோயிலை சுற்றியும் கோஷ்ட மூர்த்திகள் எதுவும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இது சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியன் காலத்தில் அமைத்த கோயில்கள் எல்லாம் இவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜீவசமாதிகள் இங்கே இருந்திருக்கின்றதா என்பதை நாம் ஆய்வு செய்துதான் பார்க்க வேண்டும். சித்தர்கள் நிறைய இருந்ததற்கு அடையாளமாக கோயிலினுடைய திருச்சுற்று முழுக்க 6-7 இடங்களில் சித்தர்களுடைய சிலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாகமும் இடம்பெறுகின்றது. அதிகமாக வணங்குகின்ற 2 விலங்குகளும் இங்கு இடம்பெறுகின்றன. யானை உருவமும் மயிலின் உருவமும் தனியாக செதுக்கப்பட்டுள்ளது. இரட்டை நாகங்களும் தனியாக இடம்பெற்றுள்ளன. கேதுனுடைய சிலையும் தனியாக இருக்கின்றது. பெருமாளினுடைய சிற்பம் சங்கு சக்கரதாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி உயரத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. அருகே இன்னொரு மிகப்பெரிய மகானுடைய முனிவனுடைய சிற்பம் இடம்பெறுகின்றது. இந்த சிற்பங்களின் அடையாளத்தை வைத்து பார்க்கின்ற போது இது சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் ஆகிய கொங்கு பாண்டியர் காலத்தில் இழந்ததுக்கு இவதான் தகுந்த சான்றாக அமைகின்றன. கோயிலின் உள்ளே ஆதி காலத்தில் சிவலிங்கம் இருந்திருக்கலாம் என்பது யூகமாக இருக்கின்றது. ஆனால் தற்போது குழந்தை வேலாயுதர் என்கின்ற முருகருடைய சிலையை நிறுவி அதற்கான வழிபாடுகள் முறையாக நடைபெறுகின்றன. கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நாளிலும், பௌர்ணமி நாளும், அமாவாசை நாளிலும், முக்கியமான விரத நாட்களிலும் மிக சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. காலை முதல் மாலை வரை வழிபாட்டோடு அன்னதானமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அருகே ஒரு அன்னதான கூடமும் வைத்து கட்டியிருக்கிறார்கள் இந்த ஊரை சேர்ந்த முன்னோர்கள். நிரந்தர கட்டளைதாரர்களும் இருக்கின்றார்கள். இது இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாடில் தற்போது இடம்பெறுகின்ற கோயிலாக அமைகின்றது. மேலும் கோயிலினுடைய மூலஸ்தான அர்த்த மண்டபத்துள்ளே 2 மீன்கள், இரட்டை கைல் சின்னங்கள் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுடைய அடையாள சின்னங்கள் இடம்பெறுகின்றன. கூடவே பக்கத்திலே ஹொய்சால மன்னனுடைய சின்னமானது இடம்பெறுகின்றது. மூக்கு பகுதி மட்டும் யானை வடிவமாகவும், இடுப்பு பகுதி மீன் வடிவமாகவும், வால் பகுதி உடும்பு வடிவாகவும், இப்படி 3ம் கலந்த கலவையாக ஹொய்சால மன்னனுடைய வீரவல்லாளன், வீர ராஜேந்திரன், வீர நாராயணன் ஆகியோருடைய காலத்தில் இந்த கோயில் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதன் அடையாளமாக இந்த காட்சிகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு ஒரு காலத்தில் மிக சிறப்பாக செவ்வாய் தோஷ பரிகாரமாகவும் ராகு தோஷ பரிகாரமாகவும்
சிறந்து விளங்கி இந்த கோயிலானது தற்காலத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மக்களால் போற்றி வணங்கப்படுகின்றது. இங்கே வருபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், திருமண பேறு அமையும். அதற்கு மேலாக திருமணம் நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கின்ற வகையிலே இங்கு இருக்கின்ற இன்னொரு சன்னதியானது கல்யாண சுப்பிரமணியர் என்று பெயர். வள்ளி தேவசேனாயோடு அவர் இருக்கின்றார். மற்றும் அகத்தியருடைய மலை அருகிலே இருப்பதனால் அகத்தியருக்கென்று தனியாக ஒரு சன்னதியும் அமைத்து ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர நாளிலும் அகத்தியருக்கான சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த கோயில் வந்து பழைய காலத்து கோயில். பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி எல்லா விசேஷம். வணக்கங்க. அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் கோவையிலிருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. காரவடையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாயனூருங்க. தாயனூருக்கு அருகாமையில் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்குதுங்க. எல்லா கிருத்திகையும் பௌர்ணமியும் சஷ்டிக்கும் பூஜை நடக்குங்க. மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பூஜை முடிச்சுட்டுங்க அன்னதானம் நடைபெறுங்க. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 5 மணிலேருந்து பூஜை ஆரம்பிக்குங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 6 மணிலேருந்தே கோயில் நட பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குங்க. இவ்வாறு வழிபாடு, புராண வரலாறு, சரித்திர சான்றுகளாக இந்த கோயிலானது எதிர்காலத்திலும் வருங்காலத்திலேயும் மிக சிறப்பானது ஒரு பரிகார தலமாக விளங்கும் என்பது உறுதி.